எவன்டா என்னோட ரூம் செயின் போட்டு கட்டினது? என் ரூம்ல பலகையெல்லாம் அடிச்சு வச்சு செயின் போட்டு அடிச்சிருக்கீங்க. எவன்டா அவன்? தெரிஞ்சதான் கொன்றுடா. அது மறைந்திருக்கு தாக்கும் மர்மம் என்ன? ஹலோ கைஸ், வெல்கம் டு பாஸ் கேமர்ஸ். நம்ம இந்த வீடியோ என்ன கேம்லேயே பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, கிரேசி ஒய்ஃப் ஹாரர் கேம் தான் ப்ளே பண்ண போறோம். கைஸ், நம்ம இந்த கிரேசி ஒய்ஃப் ஹாரர் கேம் பார்த்தீங்கன்னா 2 எஸ்கேப் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா டோர் எஸ்கேப் இருக்கு, ஒன்று கார் எஸ்கேப் இருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கார் எஸ்கேப் பண்ண போறோம். கைஸ், மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. யார் யார் லைக் பண்றாங்க, கமெண்ட் பண்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனா தான் என்னால் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணி போட முடியும். ஏன்னா அப்போனா தான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். நானும் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணி போடுவேன். ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன கேமுக்குள்ள போயிடலாம். வாங்க, மறக்காம அந்த லைக் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அப்படியே லைக் பண்ணிங்க, சரிங்களா? வாங்க கேமுக்குள்ள போயிடலாம். பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கிறாதீங்களா, இவதான் கிரேசி ஒய்ஃபு. கையில் வேற ஒரு பாத்திரம் வச்சிருப்பா, அதிலேயே வச்சு நம்ம அடிச்சு கொள்ளுவா. கிராணிக்கு கூட கட்டையில் வச்சு கொள்ளுவா. ஆனால் இவன் வந்து பார்த்தீங்கன்னா அதிலேயே அடிப்பா கைஸ். தோசை திருப்பி போட்டு அடிப்பான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரஸ்க்கு தான் என்னென்ன பொருள் வேணும்னா, கார் கீ தேவைப்படும், க்ரௌபார் தேவைப்படும், கார் டயர் தேவைப்படும், ஜாக் தேவைப்படும், டேப் தேவைப்படும். இத்தனை பொருள் தேவைப்படுது இந்த கேமில். சென்சிட்டிவிட்டி வேறு ரொம்ப ஸ்லோவாக வச்சுக்கோங்க. நம்ம வந்து நார்மல் மோடு போட்டு வேணாங்க, ஈஸி மோடே போட்டு ப்ளே பண்ணலாம். ஏன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஈஸி மோடு தான் பரவாயில்ல. ஏன்னா நார்மல் மோட்லேயே பயங்கரமாக வரா. நான் சொல்கிறேன் ஈஸி மோடு போட்டேன். ஏன்னா ஈஸி மோட்லேயே கரெக்டாக அடிச்சிட்றா. இப்போ தானே இங்கே ரூம் இருக்குது, செக் பண்ணி பார்ப்போம் இந்த ரூமுக்கு ஏதாவது பொருள் கிடைக்குதான்னு. என்ன கிடைக்குது? என்னடா ட்ராவை நீக்க முடியல, அப்போ எதுக்கு அதை வச்சுருக்கீங்க? டேய் இதெல்லாம் எடுத்து எரிங்களா. நீக்க முடியாத பொருளை வந்து உள்ள வச்சுருக்கானுங்க. இது டிவி. சரி, அப்புறம் என்னடா இருக்குது? இங்கே ஒன்றுமே இல்லை. வேற ஏதோ ரூம் இருக்கா? ஏய் ஒன்னோட மணி சனியை முடிச்ச ஒய்ஃப் வந்துட்டா கைஸ். ஓடுறான். வேற வந்தான்னா தோசை திருப்பி வச்சு தடிச்சு அடிப்பா கைஸ். அவ்வளோதான் கைஸ். பார்த்தீங்கன்னா இங்கே குதிச்சுமா, இங்கே ஓட்டர் இருக்குது, உடனே குதிச்சு போயிடுவான். இங்கே ஒரு ரூமா, இந்த ரூம் பார்த்தீங்கன்னா க்ரௌபார் இருக்குது. இது இங்கே ஒழுத்தி வச்சிருக்கீங்க. ஓ, கதவை போட்டு அடைச்சி வச்சிருக்கீங்களா? ஓப்பன் த டோர். இந்த காரில் தான் நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம். இங்கே தான் இருக்கலாம் பார்ப்போம், ஏதோ பொருள் இருக்குது. க்ரௌபார் தூக்கி போடுறது கைஸ். அதுக்குள்ளே சனியை முடிச்ச வந்துட்டாளா? சனியே முடிச்ச ஒய்ஃப் ஓடி இல்லையா? போயிட்டா கைஸ், ஓடி. இதுதான் பொருள் நம்ம பார்ப்போம். என்னடா இவ்வளோ இப்படி கபோர்டு வச்சுருக்கீங்க, உள்ள ஒரு பொருளுமே இல்லை. ஆடா சனியாக முடிச்சீங்களா? எல்லாத்தையும் கண்டா ஓடி வச்சிருக்கீங்க. இங்கே ஒன்று தான் இருக்குது கைஸ், பார்ப்போம். இது என்னடா இது? கீழே ஒரு கபோர்டு. என்ன பொருள் இருக்கு? என்னது? செயின் கட்டர். சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த செயின் கட்டர் எது தேவைப்படுதுன்னா, நம்மளோட காரோட டயரை தூக்கி இந்த தனியாக முடிச்ச ஒய்ஃப் எடுங்க எடுத்து ஒளி வச்சிருக்கான். அதை கண்டுபிடிக்கணும். அது வந்து செயின் கட்டர் வேணும். ஏன்னா அந்த செயின் கட்டரை வச்சு ஒரு ரூமில் காரோட டயர் போட்டு ரூமில் நம்ம செயின் கயிற்றில் போட்டு படிச்சு செயினை போட்டு பூடி வச்சுட்டான். இந்த செயினை தான் கட் பண்ண போகிறோம். அவ்வளோதான் கைஸ், கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா யாரா அது கைஸ்? இதே கைஸ் மேலே வந்தால் கதவு பண்ணி ஒளிஞ்சு நடிக்கிறாய். தைரியமாக இருந்தால் முன்னாடி தான் கண்ணு முன்னாடி சாணியை முடிச்ச ஒய்ஃப் கதவு பண்ணி ஒளிஞ்சு நடிக்கிறான். டே 2 ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செயின் கட்டர் கிடச்சிருச்சா, அது விட்டுனால தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு க்ரௌபார் வேணும். ஏன்னா அந்த பலகையை பொழக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு ஏதாவது பொருள் கிடையாதுன்னு பார்க்கலாம். ஏன்னா கார் கீ கண்டுபிடிக்கணும், அப்புறம் பார்த்தீங்கன்னா டேப் கண்டுபிடிக்கணும், இன்னும் ஏகப்பட்ட பொருள் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. இந்த ட்ராவல் இருக்கிற பொறுப்போம். இன்னும் ஒன்றும் இல்லை, இதுலேயும் ஒன்றும் இல்லை. எங்களா டேப்பு கீழே கார் கீழே கொண்டு வந்து ஒழிச்சிருக்கீங்க. ஐயோ ஜாக் வேறு வேணுங்க. ஜாக்குன்னா நீங்கள் வேறு நினைக்காதீங்க, அந்த காரை தூக்கிறதுக்கா ஜாக்கியை நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம வந்து ஜாக்கிவோம், அது வந்து ஜாக்குன்னு போட்டு வச்சுட்டாங்க. சரி, இதில் பார்ப்போம் ஏதாவது பொருளுக்கானு. என்னடா ஒன்றுமே இல்லை. இதில் இன்னும் இருக்குது கைஸ். என்னது இது? பாஸ்வேர்டு. அது டோர் எஸ்கேப் தேவைப்படும். நம்ம வந்து கார் எஸ்கேப் பண்ண போகிறோம். சாரி இது தேவையில்லை. இது பார்த்தீங்கன்னா இதில் என்னடா எதை நிற்கணும்? ஒன்றும் இல்லை. கீழே நிற்க முடியாதா? சும்மா ஃபிலிம் வச்சுருப்பாங்க பார்த்துருக்குது. விரிச்சே நிற்க முடியாதா? எங்கடா சவுண்டு இருக்குது? வராடா உட்காந்துக்கோ. கண்ணு தெரியாது நினைக்கிறேன். ஏய் கபோதி. அவ்வளோ கைஸ், அப்படியே போயிட்டான். தெரியும் கண்ணு தெரியாத கபோதியாக இருக்கும் போது. போடி. பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு எங்கே போகணும்? இங்கே தானா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கபோர்டு இருக்குது, இங்கே ஒரு ரூம் இருக்குது. இதை தேடி பார்ப்போம். இந்த ட்ராவில் ஏதாவது பொருள்னு பார்க்கலாம். உள்ளே ஒன்றுமே இல்லை. கீழே ஒரு ட்ராவ் இருக்குது, அது ஓப்பன் ஆக வச்சா மேலே ஓப்பன் ஆகுது. கீழே உட்காரணுமா? இந்த கேம் ஒன்று தான்டா. கீழே உட்காந்து சென்சிட்டிவிட்டிலாம் ரொம்ப இதாக இருக்குது. உட்காந்து ஓப்பன் ஆக மாட்டேது. வந்துடு. இதை பொருள் இருக்கா? இல்லை. இதில் பொருள் இருக்கா? இல்லை. இதில் என்னடா எதை நிற்கிறா? ஒன்றும் இல்லை. டேப்பு கார் கீழே எங்கடா வச்சுருக்கீங்க? ஐயோ, என் ஒய்ஃப் இறங்கி சுற்றி டன் மியூசிக் இருக்குது. ஐயோ வந்துட்டாங்க. சனியை முடிச்சவே இவ வேற நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஈஸி மோட்லேயே இப்படி துரத்திட்டு இருக்கிறான். நார்மல் மோட்டாக தான் போட்டு கொண்டுருவா கைஸ். வேகமாக வந்து சட்டுன்னு மண்டல எச்சாட்டேப்பா டம்மு டுப்புன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல ஒவ்வொரு இதாக தேடி கண்டுபிடிக்கணும். ஆமாம் கைஸ், இதுக்கு பிளாங்க் வேணும். ஜாக்கி இருக்குது, ஜாக்கி தூக்கிட்டு போயிடலாம். இதுதான் காருக்கு மேலே கார் போகணும். அதுக்கு முன்னாடி இங்கே தான் பொருள் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே என்ன பொருள் இருக்குது? ஓப்பன். ஒன்றும் இல்லை. இது என்ன பொருள் பார்ப்போம். என்னது? கார் கீ. சூப்பர், கார் கீ கிடச்சிருச்சு. சீக்கிரம் எஸ்கேப் ஆயிடலாம்.
இன்னும் கார்கி கிடந்துச்சு, ஜாக்கி கிடந்துச்சு, இன்னும் டேப் கிடச்சா போதும். கார் டயர் வேணும், அவ்வளோதாங்க. எஸ்கேப் ஆகிட்டு இருக்க வேண்டியதான். கார்கி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தூக்கி போட்டு போயிடலாம். என்னடா சவுண்ட் கேட்குது? ஏய் பண்ணிட்டால சனியை முடிச்ச கிளவி, சனியை முடிச்ச ஒய்ஃப். இங்கே தூக்கி போட்டுருவோம். என்னடா உட்காந்தா போயிடலாம்னு நினச்சா கத்திட்டு இருக்கிறான். நம்ம ஓடி போயிட வேண்டியதான். ஓடுறான். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே போய் நம்ம டயர் எடுத்து வரணும். டயருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு க்ரௌபார் வேணுங்க. ஆமாங்க, க்ரௌபார் வேணும். க்ரௌபார் தூக்கி போட்டது இல்லையே அவசரத்தில். எங்கடா தூக்கி போட்ட க்ரௌபாரை? ஜாக்கி இருக்குது, இதை எட்டு போயிடுவோம். இதுக்குள்ளே அங்கே பொருள் இருக்காது, ஏன்னா கார்கி கிடச்சிச்சு, அதனால் அங்கே பொருள் இருக்காது உள்ள. பார்த்தீங்கன்னா இதை எடுத்துகிட்டு போயிடலாம். இதை வச்சு தான் நம்ம காரை தூக்க முடியும். அப்போ தான் நம்ம காரை செட் பண்ண முடியும். கார் எஸ்கேப் பண்ணலாம். பேட்டரி ஒயர் அந்த மாதிரி கழட்டிச்சா பரவாயில்ல. டேரெக்டாக டயரே கழட்டி வச்சுட்டா கைஸ் நம்ம சனியை முடிச்சு ஒய்ஃபு. சரி போடுவோம். ஜாக்கிக்கு போட்டாச்சு. இப்போ நம்ம டயர் வேணும். பட் ஆனால் அதுக்கு வந்து நம்மளுக்கு க்ரௌபார் வேணும். க்ரௌபார் இங்கே தான், இங்கே தூக்கி போட்டு எங்கிட்டன்னு தெரியல. எங்கடா க்ரௌபார் இருக்குது? க்ரௌபார் எங்கே வச்ச? க்ரௌபார் காணோம். எங்கடா இருக்குது க்ரௌபார்? இங்கே தான் எங்கேயோ தூக்கி போட்ட மாதிரி இருக்குது. பட் ஆனால் காணோம், எங்கன்னு தெரியல. இங்கே தான், இங்கே தூக்கி போட்டோம் கைஸ். வந்த வேமா அந்த ஒய்ஃப் தொடச்சிட்டு வந்துட்டு இருந்தா நம்ம இங்கே தான் க்ரௌபார் தூக்கி போட்டோம். எங்கே வந்துச்சுன்னே தெரியல. எங்கடா இருக்குது க்ரௌபார்? இங்கேயும் இல்லையே. எந்த இடத்துல வந்துச்சு? ஐயோ, க்ரௌபார் தான் மீனாக தேவைப்படுது கைஸ். ஏன்னா டயர் எடுக்க முடியாது. எப்படி எடுக்கிறது? க்ரௌபார் இங்கே தான். இங்கே இந்த கார் கடையிலேயே வந்துச்சு என்னமோ. எங்கடா கார் கடையிலன்னா ஒன்றுமே தெரியல. என்னது? கைஸ் இங்கே இருக்கு பாருங்க. கண்ணுக்கே தெரியல. என்ன இப்படி இருக்குது? க்ரௌபார் கலரையாச்சும் மாற்றி தொலைங்கடா. ஏன்டா இப்படி வச்சிருக்கீங்க? கீழே விழுந்தா கூட தெரிய மாட்டேங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த க்ரௌபார்ட்டு போய் நம்ம சனியை முடிச்ச ஒய்ஃப் எனக்கு அதில் மேலே இருக்கிற நாளைக்கு இங்கே தானே இருக்கான். சைலண்டாக போகிறான். நம்ம அப்படியே சைலண்டாக போய் கதவை டயர் எடுத்து வந்துடுவோம். கதவை போந்துடுவோம். ஒன்று வந்துடுவாளோ? வரவான்னு நினைக்கிறேன். பார்ப்பதுக்கு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதே நார்மல் மோட்டர் தான், என்னத்தில் சொல்ல தேவையில்லை. வந்து சட்டக்குன்னு முன்னாடி வந்திருக்கோம். இதே தான் பொருளுங்கன்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, இதிலே ஒன்றும் இல்லை. இதில் இந்த நீக்க முடியாதா? சூப்பரா. நான் பார்த்தீங்கன்னா போயிட்டாலும் எனக்கு தெரியல. போயிட்டான்னு நினைக்கிறேன். இந்த ரூம் தான் நின்றுட்டு இருந்தா. கீழே போயிடுவான்னு நினைக்கிறேன். கீழே போயிட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரூமே ஓப்பன் பார்த்துடலாம். இது டிராவையும் இது என்ன ஒன்றும் இருக்கு, டேப் இருக்குது. இப்போ நம்ம டயர் எடுத்துகிட்டு கீழே போட்டு நம்ம டேப் போட்டு போயிடலாம். இதை சாத்தி விட்டுருவோம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போந்துடலாம். 1 2 அவ்வளோதாங்க. இப்போ கவனிக்கிட்டு மேலே இங்கே தான் டயர் இருக்கும். டயர் எடுத்துருவோமா? இது வேறு. இதை க்ரௌபார் தூக்கி போட்டு டயர் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. எடுத்தாச்சு. டயரை போய் முதல்ல கீழே போட்டு டேப் போட்டு போயிடலாம். ஓடுறோம். டயர் இங்கே தூக்கி போட்டுருவோம். முடிந்தது. அவ்வளோதாங்க. சத்தமே கேட்கலையே. சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டேப்பிங் இருக்குது. அவ்வளோதாங்க. நம்ம காரசி பண்ண போகிறோம். நம்ம காரசி தேவையான பொருள் எல்லா பொருளுமே கிடச்சிருச்சு. நீ சனி முடிச்ச ஒய்ஃபுக்கு டாட்டா கார்டு தான். டாட்டா பை பாய், குட் பாய். ஓகேயா? இப்போ பார்த்தீங்கன்னா டேப்பை மேலே போட்டுருவோம். கனெக்ஷன் கொடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு காரோட டயர் கொண்டு வந்து செட் பண்ணுவோம். ஐயோ வந்துட்டாடா இவன். ஐயோ இவன் இங்கே வராது. அங்கே முடிச்ச ஒய்ஃப் வெளியே போய். வெளியே போடினா வெளியே போகணும். போடி வெளியே போடி. போடிங்கிறல ஒழிச்சுக்கோங்க. அப்பதான் போயிடான்னு நினைக்கிறேன். என்னடா கண்ணு முன்னாடியே கத்தியில் போட்டு வெளியே போறா. சனியை பிடிச்சவளே. சரி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போய் டயர் எடுத்து செட் பண்ணுவோம். போயிட்டா நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் சீக்கிரம். கார் டயரை கொண்டு போய் செட் பண்ணிடுவோம். செட் ஆயிரு கரெக்டாக செட் ஆயிரு. அவ்வளோதாங்க. செட் ஆயிடுச்சு. இங்கே அந்த கார்கி இதை எடுத்துகிட்டு அந்த பட்டனை அமுத்தணும். அப்படின்னா சொட்டர் ஆன் ஆகும். சொட்டர் மேலே போய் நினைக்கிறேன். பார்ப்போம். ஆன் பண்ணுவோம். அவ்வளோதாங்க. ஆன் ஆயிடுச்சு. என்னடா மேலே போகுது? என்னடா இடமா இருக்கான்? இப்படியே ஓடி போயிடலாமே. என்னடா போக முடியல? என்னடா ஒரே காடாக இருக்குது. ஒய்யால காருக்குள்ளே ஏறி போயிடலாங்க. வேறு வழி இல்லை. ஏன்னா இப்படி போனால் கண்டிப்பாக செத்து போயிடும். என்னடா காலை காட்ட மாட்டேது? இந்த பக்கம் தான்டா இருக்கும் டிரைவிங்கு. இந்த பக்கம் இருக்கான். அவ்வளோதாங்க. ஃபைனல் பார்த்தீங்கன்னா நம்ம கிரேசி ஒய்ஃப் கேமில் கார் எஸ்கேப் பண்ணி முடிச்சாச்சு. டோர் எஸ்கேப் நெக்ஸ்ட் வீடியோ நான் டோர் எஸ்கேப் போடுறேன். கைஸ் மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி ஹாரர் கேம்ஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்கள். சரியா கைஸ்? ஓகே, நான் இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், டாடா பை பாய், லவ் யூ கைஸ். சே ஓ